வணக்கம் சகோஸ். வில்பி வாட்ச், இது வில்பி டாக் சகோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய விஷயம் சுவாமியே சரணமையப்பா. இதில் கொஞ்சம் இருக்கு. இதை பற்றி பார்த்துருமா? ரொம்ப சீரியஸான விஷயம். நம்ம எதையுமே சீரியஸாக எடுக்கிறது இல்லை. கொஞ்சம் சீரியஸாக தான் எடுப்போமே. பார்ப்போம். அதாவது மார்கழி மக்கள் இசைன்னு ஒரு கச்சேரி, அதாவது இசை கச்சேரி நடந்திருக்குது. அதில் நம்ம இசைவாணி அக்கா, ஆமாம், இசைவாணி அக்கா பாடிய ஒரு பாடல், அதாவது 2013-14 அந்த காலகட்டத்தில் வந்த பாடல் இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. என்ன கொடுமை பார்த்தீங்களா? ஏண்டா நீங்கள் ஜிபியை அது வேண்டாம், அது ரொம்ப பிரச்சனை. நம்ம ஐக்கியப்பரமேட்டுக்கு வந்துடுவோம். இந்த பாட்டை முதல்ல ஒவ்வொரு வரியாக பாடுறேன். அதுக்கான இதை நான் உள்ள வந்தா என்னப்பா பயங்காட்டி அடக்கி வைக்க பழைய காலை இல்லைப்பா. யாரோ பயங்காட்டுறாங்க. இது இவங்க ஒரு மதத்தை இழிவுபடுத்துகிறாங்க, ஒரு தெய்வத்தை இழிவுபடுத்துகிறாங்க. ஐயப்பர் உங்களை உள்ளே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கலான்னு தானே சொல்லிருக்காரு. கிட்டத்தட்ட 13-14 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வரலாம், அப்புறம் ஒரு 40-50 வயசுக்கு மேலே உள்ளவங்களும் வரலாம், அப்படி தானே சொல்லிருக்காரு. ஐயப்பர் பெண்களுக்கு எதிரி அப்படி தான் சொல்லலே. அங்கே வர்றதுக்கு அவர் நித்திய பிரம்மச்சாரி விரதத்தை மேற்கொண்டுருக்காங்க. அதனால தான் மஞ்சள் மாதா திருமணம் முடிக்க கேட்ட பிறகும் மறுத்து இருக்கிறவர் அவர். இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நிறைய இருக்குது. இது எதுவுமே தெரியாமல் இவங்க ஒரு மதத்தை கொச்சப்படுத்தலாம். லாஸ்ட்டில் சொல்கிறாங்க, நாங்கள் மதத்தை கொச்சப்படுத்தலை, பெண்களுக்கு எதிரான இதை நாங்கள் இது பண்ணுறோம், அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்றாங்க. நீங்கள் பெண்களுக்காண்டி நீங்கள் போராடுறீங்களா? போராடுங்க, நாங்கள் வேண்டாம்னு சொல்லலை. நீங்கள் பெண்களுக்காக போராடுறதுக்காண்டி ஒரு மதத்தை நீங்கள் கொச்சப்படுத்துறது சரியா? இது நீங்கள் ஒரு மதத்தை பின்பற்றுறீங்கள, அதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா? வேணும் தானே, இதெல்லாம் தப்பு தானே. ஆமாம். அடுத்தது நான் தாடிக்காரன் போய்த்தியப்பா, இப்போ காலம் மாறி போச்சு, நீ தள்ளி இப்போ காலம் மாறி போச்சு. ஆமாம், நான் தாடிக்காரன் பேத்தி, இப்போ காலம் மாறி போச்சு. தாடிக்காரன் பெரியாரா? இதில் பெரியார் கடவுள் மறுப்புக்கு உள்ளவர். நீங்கள் ஒரு தெய்வத்தை மட்டும் மறுத்துக்கிட்டு உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபடுறது, இதில் பெரியாரை உள்ள கொண்டு வராதிங்க. அவர் வேறு ஸ்டைலு. தாடிக்காரர் பேத்தியம்ல, சரி விடுங்க. இப்போ காலம் மாறி போச்சு, நீ தள்ளி வச்சா தீட்டா, நாங்கள் முன்னேறுவோம் மாசா. நீ யார் உங்களை தள்ளி வைக்கிறது? இல்லையே. ஒரு வரி எழுதுகிறவங்க கரெக்டாக எழுதணுமா இல்லையா? இப்போ காலம் மாறி போச்சு. இல்லை, இப்போ தீட்டுன்றதே மறைஞ்சி போகிற காலகட்டம். இப்போ இந்த பாடலை ஃபேமஸ் பண்ணி திரும்பவும் இதை கொண்டு வரணுமா?
ஒரு 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 கலாச்சாரத்தை, ஒரு வழிபாட்டை நீங்கள் குறை சொல்கிறதுக்காண்டி என்னத்தெல்லாம் கொண்டு வரீங்க? பெண் அடிமை, பெண் சுதந்திரம், அதை பற்றி பேசிக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கும் இதுக்கு ஏன் முடிச்சு போடுறீங்க? பண்டு தொட்டு ஒரு வரலாறு முறையாட்டு ஒரு 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 இதை கொண்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கு நிறைய விதிமுறைகள் இருந்திருக்கும். முன்னோர்கள் சும்மா ஒன்றும் இதை கடைபிடிக்கலை. சொந்த ஊர்லேருந்தே நடந்து போவாங்க முந்தி. அந்த மலையை இவங்க தான் அந்த மலையில் இருக்க இதெல்லாம் வெட்டி 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 போவாங்க. இந்த மெயினாக 48 ஒரு மண்டலம் 48 நாள் விரதம் இருக்கணும். ஐயப்பனை பார்க்க போகிறதுன்னா சும்மா சாதாரணப்பட்ட இன்னைக்கு ட்ரெயின் பிடிச்சி நாளைக்கு போய் பார்க்கலான்றது இல்லை. ஒரு மண்டலம் 48 நாள் விரதம் இருக்கணும். விரதம் இருந்தால் அவனை பார்க்கலாம். சும்மா நானும் போய் நின்னமோ நீயும் போகலாம். ஒரு 50 வயசுக்கு மேலே ஆயாச்சுன்னா நீயும் போகலாம். உனக்கு இப்போ தான் போகணுமா? இதெல்லாம் சும்மா. இது அடுத்தது தீட்டான துப்பட்டா உன்னை சடங்குக்காரி துப்பட்டா. இது என்ன வரி? இவங்க இன்னொரு பாட்டை எழுதியிருக்காங்க. தீட்டான துப்பட்டா உன் சடங்குக்காரி துப்பட்டா. தீட்டான துப்பட்டா உன் சடங்குக்காரி துப்பட்டா. எவ்வளோ ஒரு தெய்வத்தை இந்த அளவுக்கு கொச்சப்படுத்தணும்னா இவங்க இது மத கடவுள் மறுப்பாளர்கள் இல்லை. இவங்க ஒரு தெய்வத்தை வெறுத்து இது பண்ணுறது தான் இந்த இது கடவுள் மறுப்புன்ற மாதிரி இல்லை. ஒரு கடவுளை வெறுத்து அதை ஒதுக்குறது. கடவுள் மறுப்புன்றது வேறு இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு தெய்வத்தை வெறுக்கிறதுன்றது கடவுள் மறுப்பாகாது. பெண்களுக்காண்டி போராடுறதாகாது இல்லையா? சகோஸ் இது ஆக மொத்தத்தில் இது ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கதைகள்லாம் நடந்திருக்கு. 8, 9, 10, 11 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. இது இப்போ வர வேண்டிய காரணம் வேற. இது இப்போ வந்த கதை இல்லை. இது இப்போ ஏன் ஃபேமஸ் ஆகுது? இப்போ ஏன் இதை பற்றி பேசுகிறீங்க? இப்போ தான் பெரியாரை பற்றி பேசுகிறீங்க. இப்போ தான் எல்லாத்தையும் பற்றி இப்போ வர்றதுக்கு காரணம் வேற. எதையோ ஒன்றை மாற்றுறதுக்கு இப்போ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவங்க இந்த பாடலை உருவாக்கியவங்களை பற்றி சொல்கிறேன். நீலம் பண்பாட்டு மையத்திலிருந்து கேசட் கலெக்டிவ் அப்படின்றவங்க உருவாக்கிறாங்க. இந்த பாடலை பாடியது இசைவாணின்றவங்க. இந்த இசைவாணி பாடின இன்னொரு பாட்டை நான் பாடுறேன். இயேசுவை நீ விட்டு விடாதே, இந்த வயதில் கெட்டு விடாதே, கெட்டு போகாதே. அவன் பொண்ணை நம்பி ஓடுருவான், சரக்கை போட்டு ஆடுவான். அவன் பொண்ணை நம்பி ஓடுவான், சரக்கை போட்டு ஆடுவான். அவன் சாத்தன் வழி நாடுவான், கெட்ட வழி தேடுவான். அப்போ நீங்கள் இந்த தெய்வத்தை இப்படி பாடச்சு மத்தியில் இது கரெக்டா? அப்போ நீங்கள் பெண்ணிசியம் அப்படின்னு பேசுறீங்கள. அப்போ நன்னுன்னு ஒன்று இருக்குல்ல உங்கள் மதத்தில், அதை பற்றி பேசுகிறீங்களா? அது அவங்களோட இஷ்டம்தான். இருந்தாலும் உங்கள் மதத்தில் இப்படி ஒன்று இருக்குதே, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? இது தேவையில்லை தானே? நன்றது தேவையில்லை தானே? ஒரு பெண் அவங்களோட எல்லா ஆசைகளையும் விட்டுட்டு போகிறதுக்கு தான் பேர் தான் நன் அதை பற்றி நீங்கள் ஏதாவது பேசுங்க, அதை பற்றி ஏதாவது பாட்டு பாடுங்க, அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். அதுவும் பெண்ணை அடிமைப்படுத்துகிற மாதிரி தானே ஆகுது. பெண்களோட இன்னொரு அதுதானே ஆகுது.
அப்போது நீங்கள் வந்து பாடுறதா இருந்தால் எல்லா மதத்தையும் பற்றி பாடுங்க. குறிப்பிட்ட ஒரு தெய்வம் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு அவனை பற்றியே பாடி நீங்கள் ஃபேமஸ் ஆகிறதுக்காண்டி ஒரு இதா இவரோட நீங்கள் ஃபேமஸ் ஆகி என்ன வேணாலும் கண்டென்ட் இருந்துங்க. இந்த மாதிரி கண்டென்ட் நம்ம எடுக்காதீங்க. நீங்கள் இந்த பாடலை பாடியது சரின்னா இந்த பாடல் பாடியது தவறு. சரியா? ஒரு விதத்தில் இந்துக்களாக நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். இவனை எதுவும் கேட்க மாட்டானோ, இவனோட கேட்க யார் இருக்கா? இந்துக்கள் இல்லை, தமிழன். யார் இவனோட அடித்த யார் கேட்பா? அந்த மாதிரி தானே. எவ்வளோ கொச்சையான பாடல் நீங்களே கேட்டீங்கல்ல. மக்களை விழித்துருங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு உடைக்க முடியல. ஒரு ஜாதி மதம் பேதமின்றி வாழன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த மதம் பெருசு, இந்த மதம் சிறுசு, இந்த ஜாதி பெருசு, இந்த ஜாதி சிறுசு எதுவுமே கிடையாது. எல்லாரும் மனுஷன் தானே. அவன் பெரியவன். ஏதோ ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு நயன்தாராவுக்கு புருஷனும் விக்னேஷ் அவரும் வந்திருக்காங்க. அவங்க எவ்வளோ பெரியவங்க, அவங்க வந்து நமக்காண்டி இங்கே வந்திருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த மாதிரி ஒரு கேடு கட்டவன் பேசுகிறான். ஏன்னா எல்லா மனுஷனும் ஒருத்தன் தாண்டா. அவங்க நடிகை ஆகி நடிகர் டைரக்டர் ஆகி ஒரு வெளியே தெரியுறாங்க, அதனால அவங்க வந்து பெரியவங்களா? கிடையாது. எல்லாருமே சரிசமம். ஓகேவா? சரி சகோஸ், நம்ம இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிசு. வில்வி வாட்ச், இது வில்வி டாக். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணால் தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. பார்த்தா தான் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மட்டும் லைக் பண்ணலாம். என்னோடய கருத்துக்களில் ஏதாவது நான் மாற்றணுமா மாற்றக்கூடாதான்னு கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். யாராவது அவசியம்